கருப்பனுக்கு மாளியப்பால கருப்பசாமிக்கு நம்ம 18 கருப்பனுக்கு வேட்ட கருப்பனுக்கு ஓட்ட கருப்பனுக்கு மாளியப்பால கருப்பசாமிக்கு 18 கருப்பனுக்கு மலைப்பாறை கருப்பசாமி மயில் வாகனம் முருக வேலவ விநாயக வாப்பா கொட்டை கருப்பசாமி வாப்பா 18ஆம் படி கருப்பசாமி. சரி 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 சரி, எப்பேற்பட்ட பிரச்சனை எனக்கு முடிச்சு கொடுக்கணும். என்னைக்கு ஒரு வெட்டுவேனே எனக்கு வந்து ரெடி பண்ணி தரேன். எதா இருந்தாலும் சரி சரி. ஏதாவது தட்டி தூக்க. சரி சரி. சரி சரி. நம்பி வராங்களாப்பா. சரி. அப்படியா? சரி, நீ என்ன சொல்றிய அப்படி சொல்ற, எப்படி கூப்பிட சொல்றிய எப்படி கூப்பிடுறேன். சரி. அப்படியா? சரி. அப்படியே. சரி சரி. அப்படியா? சரி, வச்சது விளங்கணும் தொட்டது துளங்கணும். சரி சரி. அப்படியே. சரி. அப்படியா? சரி. அப்படியா? சரி, உள்ளது சொல்லவா மர சொல்லவா? சரி சரி. கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? சரி கருப்பசாமி. அப்படியா? சரி, பயப்பட வேண்டாம். சரியப்பா. கனவுல போயிட்டு இருக்கிறேன்ப்பா. கனவுல போய் எப்படி வந்து உருவாக்கி அப்படி வந்து கொடுக்குற அளவுக்கு வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்த ஆண்டு வரும்போது வாரிசு சொல்லிக்கிறேன்ப்பா. அதே மாதிரி வந்து உருவாக்கி கொடுத்துறேன். பயப்பட வேண்டாம். எனக்கு வந்து சிறப்பா பண்ணி கொடுத்துட்டு போய்க்கிறேங்கப்பா. அதனால வந்து சிறப்பா வந்து பண்ணி விட்டுறேன். சரியாப்பா? உடனே வந்து ரெடி பண்ணி கொடுத்துறேன். பயப்பட வேண்டாம். போற இடத்துல எந்த இடத்துக்கு போனாலும் நமக்கு வந்து நிம்மதியா இருக்கணும். அதுக்கு வந்து வழிகாட்டி கொடுத்தனப்பா. இந்த இடத்துக்கு போனா தெரியுமில்லப்பா, நல்ல வழியா இருப்போம் அப்படின்னு தெரியுமில்லப்பா உனக்கு. அதே மாதிரி வந்து ரெடி பண்ணி கொடுத்துறேன். பயப்பட வேண்டாம். சரியாப்பா? கூட்டு கணி கொடுப்பா. சில நேரம் நல்லா இருக்குது. கனி வந்து நைட்டு வந்து ஒரு கனி குடிச்சுக்கப்பா. மறுபடியும் 2 நாள் கழிச்சு ஒரு கனி, மறுபடியும் 2 நாள் கழிச்சு ஒரு கனி குடிச்சுக்கப்பா. பௌர்ணிக்கு வந்துருப்பா. சரியாப்பா? சாப்பிட்டா போப்பா, ரெடி பண்ணி கொடுத்துறேன். ஒரு கனி குடிக்கும் போதே ரெடி ஆயிரும். சரியாப்பா? சரி. கருப்பசாமி மறுபடியும் எந்த ஊர்? அப்படியா? சரி. அப்படியா? சரி, அப்படியே கூப்பிட்டுறேன். மறுபடியும் பொங்கலூர் வைக்கிறப்பா. பொங்கலூர் 4 பேர் இருக்கிறீங்களாப்பா? 4 பேரும் வாங்க. வண்டி வாகனம் ஓடுதாப்பா இல்லையாப்பா? ஏதோ ஓடுதாப்பா. வண்டி வாங்க எடுத்தப்ப எனக்கு சந்தோஷம், நிம்மதியே கொஞ்சம் உடம்பெல்லாம் கட்டி போட்ட மாதிரி இருக்குது. சரி. அப்படியா? வண்டி வாங்கினது வந்து எடுத்ததுனால எந்த குறை இல்லப்பா.
சரியாப்பா அதுவும் வண்டி குறை இருக்காது சார் உங்ககிட்ட வாங்கிட்டு. அதான்ப்பா எந்த குறையும் இல்லப்பா. அதே மாதிரி வந்து வண்டி வாகனத்தை வந்து ஓட்டி கொடுத்துறேன். சரிப்பா உடல்நிலை வந்து ரெடி பண்ணி கொடுத்துறேன். சரிப்பா உடல்நிலை வந்து ரெடி பண்ணி கொடுத்து உங்களுக்குள்ள எந்த குழப்பமும் இல்லாம பழையபடி எந்த அப்படி வந்து நிம்மதியா இருந்தீங்களப்பா அதுக்கு வந்து வழி அடி கொடுத்துறேன். சரிப்பா வழி அடி கொடுத்தா போதுமல்ல உனக்கு. ம் அப்பா பார்வதாப்பா வேறெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா பார்வை மட்டும்தான்ப்பா. வீட்லயே வந்து இருக்காது வண்டி ஓட்ட முடியலன்னு வந்து அதான்ப்பா பார்வை. கட்டி போட்டுருக்கு மாதிரி ம் பார்வையப்பா. சரியாப்பா. ம் ம் நானும் வேலைக்கு போக முடியல. ஏதோ கனவு வந்துச்சுன்னு சொன்னாங்க எங்க அத்தை. அது மட்டும் கழிக்கவே கூடாது. கனி வந்து சொல்றேன். அதான் கட்டி சொல்றேன். ஒரு 5 நாளைக்குள்ள அந்த இடத்துல எப்படி ஓடுதுன்னு மட்டும் பார்த்து அமாவாசை வரக்குள்ளே 5 நாள் எப்படி மட்டும் ஓடுதுன்னு மட்டும் பார்த்து எனக்கு சொல்லப்பா. சரியாப்பா அப்படியே வந்து ஓடிட்டு இதே இடத்துல நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு அளவுக்கு மனமே மாத்த வைப்பேன். 5 நாளைக்குள்ளேயே நான் வந்து எப்படி வந்து ரெடி பண்ற மட்டும் பாத்துக்கப்பா. சரிப்பா கண்டிப்பா நடக்கும் நடத்தி கொடுப்பேன். கண்டிப்பா நடக்கலைன்னா அதுக்கப்புறம் வந்து என்ன 5 நாள் சொன்னேன் எனக்கு அதான்ப்பா எனக்கு வந்து நடக்கல அப்படின்னு வந்து நீ சொல்ல மாட்டேன். நீ சொன்ன மாதிரி 5 நாள் வந்து எனக்கு அந்த இடத்துல வந்து ஓடிடுச்சு அப்படின்னு சந்தோஷமா தான் அந்த இடத்துக்கு வரணும். முக்காலும் சத்தியம் அப்படிதான்ப்பா வருவேன். சரியாப்பா. ம் அதே மாதிரி வீட்டுல ஏகப்பட்ட குழப்பம் ஆயிட்டுக்குது அதையும் வந்து நிறுத்தி கொடுத்துறேன் பயப்பட வேண்டாம். சரியாப்பா வீட்டுல கனி கட்டிக்குதுல்லப்பா. ம் கட்டி விட நான் வந்து பாத்துக்கிறேன். அதே மாதிரி கடையில வந்து அப்படியே ஒரு கனி தரேன். அந்த கனி அப்படி 4 அடுத்து அப்படியே அது இன்னொரு சுத்தி 4 மூலையில அப்படி ஜல மூலையில அப்படி போட்டு விட்டுறப்பா. சரியாப்பா நான் 5 நாள்ல எப்படி வந்து ஓட்டி கொடுக்கணும் மட்டும் பாத்துக்கப்பா. சரியாப்பா ஓட்டி கொடுத்து அதே இடத்துல வந்து உருவாக்கி கொடுத்துறேன் பயப்பட வேண்டாம். இல்லைன்னா என்னால அந்த இடத்துல ஆகாது மாத்திக்கோ அப்படின்னு வந்து நான் சொல்லியிருப்பேன்ப்பா. சரியாப்பா வீட்டுல முதல்ல கட்டிக்குதுல்லப்பா கட்டி. இது வந்து நாங்க தொழில் செய்யற இடத்துல அந்த வச்சிருப்பாதை. சரி இந்த கனி வந்து 4 இடத்து குங்குமம் போட்டு சுத்தி ஜலாமொழிந்து அப்படி போட்டுட்டு இருப்பான். சரியாப்பா அதுக்கப்புறம் பாருப்பா வந்து என்கிட்ட வந்து கிளப்பா. சரியாப்பா இதுக்குப்பா சரியாப்பா
எப்படி என்ன பண்றாங்க அப்புறம் எப்படி ஸ்பீக்கர் ஒரு கணி வச்சு தனியாக நாம காலை வச்சு அவன் இந்த வேலையை பார்த்துக்கலாம் பார்த்துட்டே இருந்தான் எப்படி ஓட்டிடுவேன் அவங்க மட்டும் ஓட்டுவாங்க, நம்ம ஓட்டக்கூடாது. அதுதான்ப்பா வண்டி நீ எப்படி ஓட்டிடுவேன் பார்த்து பண்ண கனி வந்து நான் சொன்ன மாதிரி போட்டு சாயந்தர வேலையில அப்படி வந்து போட்டு விட்டு சொல்லியிருப்பான். நான் பாத்துக்கிறேன். நீ கனி கொடுத்துடனப்பா, அந்த கனியை கொண்டு போய் சாப்பிட்ட வரைக்கும் அது வந்து நைட்டு வந்து கொடுத்துருப்பா. ரெடி பண்ணி கொடுத்துறப்பா. போ. இல்லப்பா நீ கேளு, கண்டிப்பா கிடைக்கும். போ கிடைக்கும். சரியாப்பா. இந்த நைட்டு போய் ஒரு கனி சாப்பிட்டு வரப்பா. மறுபடியும் 2 நாள் கழிச்சு ஒரு கனி, கடைசி கனி வந்து 2 நாள் கழிச்சு உச்சில வந்து உள்ளங்கால வரைக்கும் தேய்ச்சி குளிச்சுருப்பா. அந்த பார்வையில இருந்து ரெடி பண்ணி கொடுத்தாரு. சரியாப்பா. சரியாப்பா. அதே மாதிரி வந்து கேட்டுறத வந்து பணத்தை வந்து ரெடி பண்ணி கொடுத்துற, பயப்பட வேண்டாம். சரியாப்பா. அப்ப அதுதான்ப்பா குத்து சொல்லிக்கிறேன். எது வராதப்பா. அப்ப ரெடி பண்ணி கொடுத்துற, பயப்பட வேண்டாம். சரியாப்பா. கை மாத்திடாதப்பா. கிரப்பசாமி மறுபடியும் எந்த ஊர்? சரி. அப்படியா? சரி. ஓ தொழில் அப்படி வந்து கேட்க வந்திருக்கணும். இப்போ தொழில்
சரி சரி. அப்படி வந்து தொழில் வந்து அப்படியே கேட்டு போச்சுப்பா. ம். அப்படியே வந்து தொழில் வந்து ஓட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஆமா. ம். எப்படிப்பா இருக்குது இப்போ? நான் வந்து அமாவாசைக்கு வர சொன்னேன்லப்பா. பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு வர சொன்னேன். சரி. அதுக்கு வரணும்லப்பா. அப்பதானப்பா நான் அதையெல்லாம் உடைச்சு கொடுக்க முடியும். நம்ம வந்து இடையில போயிட்டு வந்தா போதும்னு நினைக்க கூடாதுல்லப்பா. நம்ம வந்து அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு ஏன் வர சொன்னா அது கட்டு இருக்கு. நான் வந்து உடைச்சு கொடுத்தா இப்ப ரெடி ஆகும். ஒன் டைம் பௌர்ணமி கழிச்சு தான் வந்தேன். ம். 10 நாள் ஆச்சு. ம். நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துறேன். சரியாப்பா. எண்ணி 21 நாள் வந்து நான் ரெடி பண்ணி கொடுப்பேன். வந்தோடனே நமக்கு வந்து ரெடி ஆகணும்னா எந்த இடத்துக்கு போனாலும் ரெடி ஆகாதப்பா. எண்ணி 21 நாள் வந்து அது கட்டடைக்குதப்ப அந்த பௌர்ணமியானா நான் வர சொல்றது. சரி. அதை வந்து உடைச்சு கொடுத்து நான் வந்து நல்லபடியா உருவாக்கி கொடுத்துறேன் அப்படின்றப்ப சொல்லியிருக்கேன் நானு. சரியாப்பா. யாருக்கு சொன்னாலும் எண்ணி 21 நாள் வந்து அந்த பிரச்சனையை வந்து உடைச்சு கொடுப்பேன். சரியாப்பா. அதே மாதிரி வந்து வியாபாரத்தை வந்து ஓட்டி கொடுத்துறேன்ப்பா. கேட்டாலும் பணத்தை வந்து ரெடி பண்ணி கொடுத்துறேன். சரியாப்பா. பாப்பா இந்த அமாவாசைக்கு பாப்பா அதை வந்து எப்படி வந்து உடைச்சு கொடுக்கணுமோ அப்படி வந்து உடைச்சு கொடுத்து கடையை வந்து ஓட்டி கொடுத்துறேன். மாத்த வேண்டாமாப்பா. சரியாப்பா. மாத்த வேண்டாமா? நான் அதான் மாத்திக்கலாமான்னு பார்த்தேன். அதே இடத்துல வந்து நான் அதை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் இருக்கலாமே வேண்டாம்னு அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன்ப்பா. அதே இடத்துல வந்து உருவாக்கி கொடுத்தா உனக்கு போதுமில்லப்பா. பழைய ஏன்னா அந்த இடத்த விட்டு நம்ம போக முடியாது. இத்தனை நாள் இருந்துட்டோம் அந்த இடத்துல. அதனால வந்து அதே இடத்துல வந்து இருக்கிற அளவுக்கு வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்தா போதுமில்லப்பா. அதே மாதிரி வந்து ரெடி பண்ணி கொடுத்துற பயப்பட வேண்டாம். சரியாப்பா. அது அது ஓடுமா அதான்ப்பா அமாவாசைக்குப்பா நான் அதுக்கு வந்து வழிகாட்டி கொடுத்துறேன் உனக்கு. கண்டிப்பா வந்து வழிகாட்டி கொடுத்து உனக்கு வந்து நல்ல வழியை வந்து காமிச்சு கொடுத்து 4 காசு மிச்சப்படுத்தி 4 பேருக்கு முன்னால கெத்த அப்படியே இருக்கிற மாதிரி வந்து வழிகாட்டி கொடுத்துறேன். காலேஜ் சத்தி இது நடக்கும். மாற்றம் கிடையாது. நான் வந்து உருவாக்கி கொடுத்துறேன். பயப்பட வேண்டாம். சரியாப்பா. வீட்டு பிரச்சனை